அப்படின்னா தேங்கி நிற்கிற ஆசீர்வாதம் அல்ல. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் நீ பரவி போகிற ஆறை போல, ஆமென், வற்றாத நீரூற்றை போல. அப்போ இன்னைக்கு இந்த உபவாச ஜெபத்துல நம்ம எல்லாரும் என்ன ஜெபிக்கணும்னா, எனக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். நான் இந்த ஆண்டு ஒரு குட்டையாய் அல்ல, தேங்கி கிடக்கிறவனாய் அல்ல, கர்த்தர் என்னை நிரம்பி வழிய பண்ணுகிறவர், என்னை பொங்கி வழிய பண்ணுகிறவர். அந்த தேக்க நிலைமையை கர்த்தர் மாற்றுவார். அந்த தேக்க நிலைமை மாறும். 10 வருடங்களாக இருக்கிற தேக்க நிலைமைகள் மாறும். ஆமே, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை பரவி போகிற ஆறை போல ஹல்லேலூயா என்னை அப்படி பெருக பண்ணுகிற கர்த்தர். அதனால எல்லாரும் ஜெபிக்கணும், நமக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். அதான் பாடும்போது, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே. ஆமேன். அப்போ ஆண்டவர் ஒரு அனுபவத்தை நமக்கு வச்சிருக்கிறார். என்ன அனுபவத்தை வச்சிருக்கிறாருன்னா, ஆமேன், போதும் என்கிற அந்த அனுபவம் அல்ல, போதாது என்கிற அனுபவம். போதும் என்கிற தெய்வ பக்தியினுடைய கூடிய அது ஒரு கேட்டகரி இருக்குது. போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியை மிகுந்த ஆதாயம், அதனுடைய சாப்டரே வேற. ஆனால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறது எப்படி ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா, பரவி போகிற ஆறை போல். இந்த சத்தத்தை கேட்கிற யார் ஒருவேளை நீங்க தேங்கி கிடக்கிறீங்களா, ஒரு குட்டையை போல கிடக்கிறீங்களா, பல வருடமாய் நீங்கள் ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா, ஒரு தேங்கின நிலைமை உங்களுக்கு இருக்குதா? ஆனா இன்னைக்கு கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார். எப்படி உற்சாகப்படுத்துகிறாருன்னா, இல்ல கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற அபிஷேகம், கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற விஷன் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்கள் பரவி போகிற ஆறாக அந்த இடத்துல இருந்து ஆண்டவர் உங்களை எழுப்புறதற்கு கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் தட்டி எடுக்கிறதுக்கு விரும்புகிறார். கர்த்தர் முன்மாரியும் பின்மாரியும் உங்கள் மேல் ஊற்றி அதை நிரம்பி வழிந்தோடும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் ஊற்றப்படும். உங்களுடைய வியாபாரத்தின் மேல் ஊற்றப்படும், உங்கள் குடும்பத்தின் மேல் ஊற்றப்படும். அந்த மழை வர அந்த மழை உங்கள் மேல் நனைய அந்த மழை தண்ணீர் உள்ள வர எப்படி ஒரு குளம் நிரம்பி வழிகிறதோ, அதே போல உன்னதத்திலிருந்து தேவன் அனுப்புகிற அந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் அப்படியே கடந்து வரும்போது, ஹல்லேலூயா, பொங்கி வழிகிற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஆமென்.